Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம தோட்டத்துல வச்சு கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு நம்ம தோட்டத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக விளைய வச்ச சீனி அவரைக்காய் பறிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பறிச்சாச்சு. அதுக்கப்புறமா வெண்டைக்காய், இப்போ பயிர் பறிச்சுக்க போகிறோம். இவ்வளவு நம்ம தோட்டத்திலேருந்து பறிச்சது. இப்போ தேவையான பொருட்கள், தேவையான காய்கறிகள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 6 தக்காளி, ஒரு 5 கேரட், ஒரு பெரிய கத்திரிக்காய், ஒரு பெரிய வாழைக்காய், 2 வெள்ளரிக்காய், ஒரு துண்டு புடலங்காய், ஒரு 5 பல்லாரி, 2 கப் பருப்பு, 6 கப் அரிசி எடுத்து இந்த மாதிரி கழுகி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்புறமா சாப்பிட்றதுக்கு நம்ம வாழைத்தோட்டத்திலேருந்து வாழை இலை வெட்டிக்க போகிறோம். நாம் எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாமே இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லாட்டி காய் கருத்து போயிடும். தக்காளி இப்படி தனியாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி வைக்கிற பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 25 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கொதித்ததும் நாம் எடுத்து வச்சுருந்த பருப்பு அரிசியை நல்லா கழுகி அதில் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே நல்லா வேகணும். இந்த மாதிரி 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாமே அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே மிளகாய் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையுமே அப்படியே கிளறி விடுங்க. இந்த காய், பருப்பு, அரிசி எல்லாமே நல்லா வேகணும் ஒன்று சேர்ந்து. இப்போ இது ஃபுல்லாக இருக்குது. வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். ஓகே, இப்போ ரொம்ப அடிபொலியான கூட்டாஞ்சோறு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு, நெய் நல்ல சூடானதும் அது கூட 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த கூட்டாஞ்சோறில் இதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை வீட்டுக்குள்ளே வச்சு தான் தாளித்து நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இந்த தாளிப்பு எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா கமன்னு ருசியான, ரொம்பவே ஹெல்த்தியான கூட்டாஞ்சோறு நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை தேங்காய் துவையல் கூட அப்படியே ஒரு முட்டையை அவிச்சு வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த கூட்டாஞ்சோறு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you all.